ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்களே எடுக்க முடிந்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக 75,000 MBBS இடங்கள் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புக்கான இடங்களை 45,000 1.18 லட்சமாக அதிகரித்ததாக கூறினார். தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு கடும் அதிருப்தி உருவாகியுள்ளது. இதனால் திமுக கூட்டணியை பலப்படுத்த தேமுதிக ஆதரவு தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. தமிழகம் முழுதும் தேமுதிகவுக்கு 2.6% ஓட்டுகள் உள்ளன. குறைந்தபட்சம் 85 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றிக்கு தேமுதிக ஓட்டுகள் கை கொடுக்கும் என உளவுத்துறையும் கூறியுள்ளது. அதனால்தான் தேமுதிகவை வரவேற்க காத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெஞ்சுரத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்த அண்ணாமலை பூரண உடல்நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடு மற்றும் கட்சி அலுவலகம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இதனால் கட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கேயே அவர் நடத்தி வருகிறார். கிழக்கு கடற்கரை சாலையிலேயே விஜய் நிகழ்ச்சிகளை நடத்துவது சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளதால் தாவேக்கவினர் விரக்தி அடைந்துள்ளனர். டாஸ்மாக் ஊழல் வழக்கை விசாரித்த சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ், துணை இயக்குநர் கார்த்திக் தாசரி ஆகியோர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் வருமான வரித்துறையில் இருந்து அயல் பணியாகத்தான் அமலாக்கத்துறையில் பணியாற்றி வந்தனர். தற்போது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு கோர்ட் தடை விதித்துள்ளதால் இருவரும் மீண்டும் வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 215 பேர் வரை சிகிச்சையில் உள்ளனர். அதில் 100க்கும் மேற்பட்டோர் சென்னையில் வசிப்பவர்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வீரியமில்லாத கொரோனா என்றாலும் வைரஸ் மீதான பிந்தைய பாதிப்புகள் இருப்பதால் அலட்சியம் காட்ட வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை மாமல்லபுரத்தில் தாவேக்க சார்பில் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தாவேக்க தலைவர் விஜய் பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார். ஆன்லைன் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில வினாடிகளுக்குள் புக்கிங் முடிந்தது. இந்த சூழலுக்கு காரணமான 2.5 கோடி போலி பயனர் கணக்குகளை IRCTC நிறுவனம் முடக்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,720 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,090 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சாதாரண கட்டணம் 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், மாணவர் கட்டணம் ரூபாய் 30 ரூபாய் 40 உயர்த்தப்பட உள்ளது. முகூர்த்தம், பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் அதிவேகமாக சென்ற தனியார் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற 2 வீலர் மீது மோதியது. அதே வேகத்தில் சென்று மின்கம்பத்தில் மோதி நின்றது. இதில் 2 வீலரில் சென்ற பால்ராஜ் என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. பஸ்ஸில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து ஏற்படுத்திய பஸ் டிரைவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை வீரபாண்டி போலீசார் தேடி வருகின்றனர். கேரள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் முட்டை பிரியாணி இடம் பிடித்துள்ளது. ஜனவரி மாதம் ஷங்கு என்ற குழந்தை தனது அங்கன்வாடி உணவில் உப்புமாவிற்கு பதிலாக பிரியாணி, சிக்கன் வழங்க வேண்டுமென கேட்கும் ஒரு வைரல் வீடியோ வைரலாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி மற்றும் செலவு மசோதாவிற்கு எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மன்னிக்கவும், ஆனால் என்னால் இனி இதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த மிகப்பெரிய செலவு மசோதா ஒரு அருவருப்பானது. இதற்கு ஓட்டளித்தவர்கள் வெட்கப்படுகிறார்கள். நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும்.
அது உங்களுக்கும் தெரியும் என மஸ்க் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஹுஷன்பிரீத் சிங், ஜஸ்பால் சிங், அம்ரித்பால் சிங் ஆகிய 3 பேர் கடந்த மாதம் ஈரானுக்கு சென்றனர். அங்கு 3 பேரும் காணாமல் போகினர். ஈரான் நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய தூதரக அதிகாரிகள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். 1 மாதத்திற்கு பிறகு ஈரானில் காணாமல் போன இந்தியர்கள் 3 பேரும் தெஹ்ரானில் போலீசாரால் மீட்கப்பட்டனர். இதனால் ஈரானில் நீடித்த 1 மாத மர்மம் விலகியுள்ளது. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாட்டில் உள்ள மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 4026 ஆகும். அதில் கேரளாவில் மட்டும் 1416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுதும் உள்ள மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் 35% பேர் கேரளாவில் உள்ளனர். தென்கொரியாவில் நேற்று அதிபர் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்தது. பதிவான ஓட்டுகள் உடனடியாக எண்ணப்பட்டன. எதிர்க்கட்சியான லிபரல் கட்சி வேட்பாளர் லீ ஜே மியூங் வெற்றி பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். கனடாவின் டொரண்டோவில் மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ஒருவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 2025 மே மாதம் மட்டும் திட்டத்தில் 7,74,493 பேர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். இதற்கு முன் கடந்த ஜனவரி மாதம் 6.64 லட்சம் பயணிகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தது அதிகபட்சமாக இருந்தது. வேலூர் மாவட்டம் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த மார்த்தாண்டன் என்பவரை கொலை செய்வதற்காக நரேஷ், விக்னேஷ் ஆகியோர் யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளனர். இது பற்றி அறிந்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரள மாநிலம் நெடுமங்காடு முகவூர் மகாவிஷ்ணு கோயில் குளத்தில் மூளையை தின்னும் அமீபாவின் எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குளத்தில் குளித்த 3 குழந்தைகள் அமீபாவால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுகாதாரத்துறையினர் குளத்தை சுற்றிலும் கயிறுகள் கட்டப்பட்டு எச்சரிக்கை பலகைகள் வைத்துள்ளனர். அமீபா தாக்குதலால் மக்கள் மத்தியில் பீதி நிலவி வருகிறது.